800 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் பௌத்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது. காஞ்சி புத்தவிகாரில் தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் ஆணையம், தமிழ்நாடு புத்திஸ்ட் சங்கா கவுன்சில், லைட் ஆஃப் புத்த தர்மா ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷனல், திரிபிடகா இன்டர்நேஷனல் சாண்டிங் கவுன்சில், பெங்களூரில் இருக்கக்கூடிய மகாபோதி சொசைட்டி ஆகியன இணைந்து மாபெரும் நிகழ்வு சர்ஜயனா என்கின்ற இந்த நிகழ்வை நடத்தியிருக்கின்றோம். புத்தர் போதித்த திரிபிடகங்கள் அதிலிருந்து ஒரு சில பகுதிகள் ஓதுகின்ற நிகழ்ச்சி 800 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இப்பொழுது முதன்முறையாக நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியை ஏற்கனவே நான் சொன்ன இந்த அமைப்புகள் இணைந்து இங்கே காஞ்சி புத்தவிகாரில் நிகழ்த்தி இருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. 800 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி பௌத்தம் இந்த மண்ணில் செழித்தோங்கி இருந்ததோ, அன்பையும் அகிம்சையையும் சகோதரத்துவத்தையும் எப்படி அது போதித்ததோ, அதை இன்றைக்கு உலக அமைதிக்காக 120 பிக்குகள், உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த பிக்குகள் இங்கே நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய இன்னொரு முக்கியத்துவம், பகவான் புத்தர் மறைந்து அவருடைய உடல் எரிக்கப்பட்டு அவரது அஸ்தி, புத்தாஸ் ரெலிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற புத்தருடைய அஸ்தி புத்தகயாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு இந்த இடத்திலே ஒரு ஸ்தூபத்தை கட்டி, தம்மத்தூணை கட்டி அதிலே வைத்திருக்கின்றோம். எனவே பௌத்தர்களும் பொதுமக்களும் இந்த இடத்தில் வந்து வழிபடுவதற்கான ஒரு மிக முக்கியமான புனித இடமாக இந்த இடம் 120 பிக்குகளால் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. 2600 ஆண்டுகளுக்கு பிறகு புத்தருடைய அஸ்தி இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறது. 800 ஆண்டுகளுக்கு பிறகு சங்கமும் திரிபிடக சாண்டிங்கும் இங்கே உயிர்த்தெழ வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மிக உணர்வுபூர்வமான ஒரு புத்த நிகழ்ச்சி, ஒரு உலக சகோதரத்துவத்தை வலியுறுத்துகின்ற ஒரு சமூக நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டு பௌத்தர்களின் பண்பாட்டு குறியீடாக இந்த நாள் வரலாற்றிலே இடம்